மூணு விஷயங்கள் ரொம்ப 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 அரிது. முதல் என்ன? புல்லாய் புழுவாய் பல கோடி ஜென்மம் எடுத்து மனிதனாக பிறக்கிறது. பகூனாம் ஜென்மனாம் அந்தரே நரஜன்மகா. இந்த மனுஷ பிறவிங்கிறது எத்தனையோ ஜென்மங்கள் நாம எடுத்திருக்கோம். செடியா இருந்திருக்கோம், கொடியா இருந்திருக்கோம், மிருகங்களா இருந்திருக்கோம், பறவைகளா இருந்திருக்கோம். எப்படி எப்படியோ இல்லாமோ இந்த ஜீவாத்மா எந்தெந்த சரீரங்களையோ இருந்திருக்கு. அத்தனை ஜென்மங்களுக்கு பிறகுதான் இந்த நரஜன்மம் நமக்கு கிடைக்கிறது. அதனால பகுனாம் ஜென்மனாம் அந்தரே நரஜன்மகா. அப்படியே அந்த மனித வாழ்க்கை கிடைத்தாலும் வேற மூணு விஷயங்கள் ரொம்ப கஷ்டம். இந்த மனித ஜென்மம் நாம எதுக்கு எடுக்கிறோம்? நாமெல்லாம் பிறக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வாழறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு நாளைக்கு பட்டுன்னு பிராணனை விடுறோம். வாழ்க்கைக்கு லட்சியமே கிடையாதா? பிறந்து கொஞ்ச நாள் இருந்து நல்ல சுகமா அனுபவிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பட்டுன்னு ஒரு நாள் போகிறது, இந்த உலகத்தை விட்டு போகிறது, அதுவும் வாழ்க்கையின் லட்சியம். ஆறறிவு படைத்த மனிதன் ஏழாவது அறிவு முமுட்சுத்துவம், அதை அவன் அடையணும். முமுட்சுத்தம்னா இங்கேருந்து வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ போய் உட்காரணும் இல்லை. அந்த வைகுண்டம் கைலாசம் தான் நமக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ள அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை நம்ம பெறணும். அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். ஆனா பல கோடி மானிடர்களிடையே ஒரு சில பேருக்கு தான் அந்த நாட்டம் ஏற்படும். கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, எல்லாம் சுகம் அனுபவிக்கிறாங்க, இருக்காங்க, காசு சேர்க்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பட்சம் ஒரு நாள் போடுறாங்க. எத்தனை பேருக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கு? பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்கின்ற ஒரு நகரத்துல இந்த மாதிரி ஒரு விழா வச்சோன்னா ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் சேர்றாங்க. அவங்களுக்கு தான் பிராப்தம் இருக்கு, மற்றவங்களுக்கு பிராப்தம் இல்லை. அவங்கெல்லாம் துரஷ்டம் செஞ்சவங்க, அதனாலதான் இங்க வர முடியாம இருக்காங்க. அதனால மனுஷத்தை எடுத்தா கூட முமுட்சுத்துவம், ஆன்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அரிதிலும் அரிது. அப்படியே அந்த ஆத்ம சாட்சா்காரம் அடையணுங்கிற ஒரு அவா நமக்குள்ள ஏற்பட்டா கூட அதிலும் மிக 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 அரிதானது மகாபுருஷ சம்ஸ்ரயம். நமக்கு வழிகாட்டக்கூடிய பெரிய மகான்களுடைய தொடர்பு ஏற்படுவது அது ரொம்ப 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 அரிது. பல கோடி பல ஆயிரம் கோடி ஜனங்கள்ல ஒரு சில பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி மகாபுருஷ சம்ஸ்ரயம் இருக்கிறது. அந்த மகாபுருஷ சம்ஸ்ரயம் ஏற்பட்டா கூட அந்த மகானுடைய பாதார விந்தங்கள்ல பரிபூர்ணமாக சரணாகதம் செய்து அவரோட ஒன்றி அந்த மோட்ச பாதையில போறதுங்கிறது ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். ஆயிரக்கணக்கான பேர் குருவினுடைய நாமம் சொல்லுவாங்க, சங்கரா சங்கரான்னு கூப்பிடுவாங்க, ராமானுஜா ராமானுஜான்னு கூப்பிடுவாங்க, யோகி ராமகுமாரான்னு கூப்பிடுவாங்க. ஆனா பரிபூர்ணமாக அந்த சரணாகதம் அடைஞ்சு அவங்களுடைய பாத தூளியா இருந்து சேவை செஞ்சு அந்த மோட்சத்தை அடையிறதுங்கிறது பல பல ஆயிரம் கோடியில ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.